கைஸ் நாங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ வெளியே வந்திருக்கோம். அது வந்து இந்த சாட்டர்டே ஈவினிங் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ரவுண்ட் அடித்தாதான் அந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக போன மாதிரி இருக்குது. ஸோ என் உடன்பிறப்பு இருக்கான்ல, அவனை கூப்பிட்டுட்டு நான் வெளியே வந்திருக்கேன். இப்போ நாங்கள் வந்து பொரோட்டா கடைக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு இப்போ ஹரி எக்ஸ்ட்ரா சால்னா வாங்கிட்டு. என்ன ஹரி? எக்ஸ்ட்ரா சால்னா ஃபார் குட் மார்க்ஸ். Extra marks for good handwriting. பைத்தியமாக பேசுகிறேன்ல, கொஞ்சம் பைத்தியம் ஆகிட்டேன் சார். ஹரியோட நீங்கள் ஹரியோட ஸ்டாஃப் போகிறாங்களா? அவர் எங்கே போகிறாருன்னு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். போயிட்டு ஹரி பாலாஜி அப்படின்னு கத்துறேன் அவர்கிட்ட. நம்மளாம் ஸ்டாஃப்ஸ் எங்கே பார்த்தாலும் குட் ஈவினிங் சொல்லுவோம். இவன் சொல்லவே மாட்டான். எனக்கு கோவமாக வருது இந்த மாதிரி தப்பான பிள்ளைங்க பார்த்தாலே. ஒரு டாஸ்கில் ஃபெயில் ஆகிட்டான். அவன் வந்து பொரோட்டாக்கு எக்ஸ்ட்ரா சால்னாவே வாங்கலை. எவ்வளோ ஒஸ்ட்டுங்க இந்த பையன். வாங்கவே இல்லை பொரோட்டாக்கு எக்ஸ்ட்ரா சால்னாவே. ஹரியோட ஸ்டாஃப் ஹரியை கூப்பிட்டாங்க. நான் தான் வேணுக்குனவே சொல்லலை. ஹரின்னு கத்துனாங்க தெரியுமா? சத்தியமாக கத்துனாங்க. தடிக்கி விழுந்தா பைபாஸ்ன்ற மாதிரி இருக்கனால இங்கே அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி அனுப்பவே மாட்டாங்கடா. நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டால் எங்களோட பழைய ஏரியாவுக்கு போக போகிறோம். அது வந்து மாப்பாளையம் தானடா, மஹபூப் பாளையம். அங்கே போகிறோம். ரொம்ப போர் அடிக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. எனக்கு இருக்கிறதே அந்த சாட்டர்டே சண்டே லீவு தான். அப்போ வெளியே வந்தால் தான் உண்டு. இந்த வீடு அழகாக்கு பின்னாடி இருக்க வீடு. சரி, அவங்கள மாப்பாளையத்தில் போய் சந்திக்கிறேன். எங்கடா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதான் என் தம்பியோட டியூஷன் ஆமா. ஆனால் ஒன்றுமே தெரியல. இவன் மண்டை தான் தெரியுது. அழகா இருக்கேடா. ஆனால் மண்டை ஃப்ளாஷ் போட்டோன்னே டியூஷனை தொலைச்சிட்டேன் நான். டியூஷனே காணும். இது வந்து இந்த எஸ்எஸ் காலனியோட அந்த இது பக்கம் தானே, பேங்க் பக்கம் தானே. இங்கே தான் டியூஷனுக்கு வந்தேன். ஆனால் அந்த டியூஷனே சென்டரே காணும். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வந்து. அதனால் இதெல்லாம் மாறிடுச்சு போல் பில்டிங்லாம். இங்கனக்குள்ளதான் வந்து எங்களோட பழைய சர்ச் இருக்குது உள்ளுக்குள்ளே. முன்னாடி வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு, இப்போ மாறிடுச்சு சர்ச்சு. நாளைக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சர்ச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் போகிறப்ப வீடியோ எடுத்து காமிக்கேன். முன்னாடியே இருந்துச்சு. கார்த்திக் உன் காலேஜா? தெரியாது. இப்போ வந்து இப்போ வந்து எங்களோட பழைய ஏரியாக்குள்ளே போயிட்டாங்க. ஐயோ, அப்படியே மனசுலாம் வந்து ஒரு மாதிரி பண்ணுது. அதுதான் வீடு கொஞ்சம் பெருசாக நமக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அங்கே இருப்போம். ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ஒரு 16 இயர்ஸ் ஆகி 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்துட்டோம் இந்த ஏரியாக்குள்ளேயே. மனசே கஷ்டமாக இருக்கு அதை பார்த்துட்டு வந்தோன்னே. ஹரி பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கும். கரெக்டாக அங்கே 12th போகும்போது தான் மாறி இருக்கு. 12th போகும்போது இல்லையா, 12th பாதியிலேருந்து தான் மாறி இருக்காங்க. திருத்தம் 12th பாதியிலேருந்து தான் மாறி இருக்கான் நானே. அப்போ அங்கே இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஒரு இடம் காமிச்சேன்ல, இப்போ வந்து சர்ச் இங்கே ஆயிடுச்சு. இது என்ன 70 feet ரோட் கிட்ட இதுக்குள்ளே இருக்கும். நாளைக்கு நான் வருவேன் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் எங்களோட சர்ச்சை. நான் சத்தியமாக ஜூஸ் குடிப்போன்னு நான் சொல்லவே இல்லை. வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அதில் நான் ஜூஸ் குடிப்பேன்னு சொல்லவே இல்லை. நான் வந்து ஏதாவது எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். காளான் வாங்கி தர சொன்னேன். இப்போ எனக்கு ஏதாவது பிடிக்குதுன்னா இப்படி உங்களுக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரும் இருக்காங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு மாதிரி மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம தலையில் திணிச்சு வாங்க வச்சு அவங்களே தின்றுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று பிடிக்கும், அதையும் அவங்களே தின்னுவாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க. இப்போ நான் காளான்னு சொல்லியிருக்கேன், ஸ்டில் அவன் என்ன வேணும்னு கேட்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய மேனிப்புலேட்டிவ் பையனாக. ஃபெமினிசம் பேசிட்டு இல்லை. இப்போ சொல்லு, நீ இப்போ சொன்ன வார்த்தையெல்லாம் திரும்ப சொல்லு. இது யார் வீடு? எப்படி பேசுகிறான் பாருங்க காய்ஸ். ஆணாதிக்கம் புத்தியாக வச்சுருக்கான். தப்பு இதெல்லாம். ஹாஸ்டல் போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டா. சரி. அப்புறம் சென்னை போயிட்டா. அவ தூத்தி போயிட்டா. யார் கடேஸ்வரி வீட்டில் இருக்கா?
கடைசியில் வீட்டில் ஒன்று வந்து மதுரையிலேயே இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து வெளியே அவனை படிக்க வைக்கணும்னு யோசிக்கிறேன். நானும் திஸ் தான் வெளியே போய் படிச்சுக்கலாம், போல்டாக இருக்கணும்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் இவனை வந்து நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. நீ போல்டாக தானே ஆல்ரெடி இருக்க, நீ ஒரு ஆம்பளை அப்படி. ஆக்சுவலி இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை. அதான் என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. ஆனால் இவன் ஒரு வார்த்தை பேசினான், வீடு வந்து அவனோட வீடாமா, அப்படி பேசினான். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வந்து நீ வண்டி ஆஃப் பண்ணாதான் என்னால் கிளியராக பேச முடியும். வண்டி ஆஃப் பண்ணாதான் கிளியராக பேச முடியும். இப்போ சொல்லு, யார் வீடு இது? அப்படியே வருது உன் வாயில். வீடுனா எல்லாருக்குமே வீடு தான். தங்கச்சி, அக்கா, ரோட்டில் போகிறாங்களா, வீட்டில் இருக்கவங்கள கூட வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லி நினைக்க மாட்டா. அந்த அளவுக்கு ஒரு புத்தி தான் வச்சுருக்கான். வெயிட் பண்ண, எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தூங்கிட்டாங்க எங்கள் அம்மா. சரி நண்பர்களே, வீட்டு பக்கம் வந்து சேர்ந்தாச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதோ எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்களேன். இப்போ சொல்லுங்கள், யார் அது? சாப்பாடு எடுத்து விட்டோம். அவன் கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிட்டு ஓடினதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே நான் மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இப்படி தான் எங்கள் வீக்கெண்ட் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் ஒவ்வொரு வீக்கெண்டும் இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறது மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான்.